வெல்கம் டு கக்க கசடா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தி அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ 2015 இருந்து 2023 வரைக்கும் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமினேஷன்ஸ்ல கேட்கப்பட்ட क्वेश्चंसோட வெயிட்டேஜ் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ நீங்க முழுசா பார்க்கும்போது இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இப்படி தான் படிக்கணும்ங்கற ஒரு ப்ரிப்பரேஷன் மெத்தட் வந்து நீங்களே உருவாக்க கட்டாயம் முடியும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க நண்பர்களுக்கு தேவைப்படும்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அதே போல கக்க கசடா அகாடமி மூலம் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமினேஷன்ஸ்க்கான இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டுருக்கோம். ஜனவரி 5ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ற எல்லாருக்குமே 700 ரூபாய் ஃபீஸ் வரும். நீங்க ஆன்லைன் டெஸ்ட், ஆன்லைன் கிளாஸ், அதே போல உங்களுக்கு क्वेश्चन பேப்பர் PDF ஃபைல் வந்துரும். நீங்க இது எப்ப வேணாலுமே நம்ம வர்க்கிங் பீப்பிள்ஸ் வந்து எப்ப வேணாலுமே நீங்க வீடியோ சக்சஸ் பண்ணிக்கலாம். அதே போல நீங்க உங்களுடைய ஃப்ரீ டைம், உங்களுடைய கன்வீனியன்ஸ் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெஸ்ட் பேட்சஸ் நீங்க உங்களால அக்சஸ் பண்ண முடியும். இங்கிலீஷ் புக் மட்டும் வேணும் அப்படிங்கறவங்க எங்களோட நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க இங்கிலீஷ் புக்கும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல நம்ம பார்க்கும்போது ஒரு நிறைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் என்னென்னலாம் கேட்குறாங்க இங்கிலீஷ்னா இதுதான் அப்படிங்கிறத நமக்கு நல்லா தெரியணும். ஏன் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ்னோட நம்ம நிறைய படிக்கிறோம், நிறைய எங்கெங்கேயோ தேடி படிக்கிறோம். நம்ம ஏன் இங்கிலீஷ்க்கு அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நிறைய பேரோட வெற்றி வாய்ப்பை ஒரு தட்டி விட்ட ஒரு பாடம்னா நம்ம கட்டாயமாக நம்ம இங்கிலீஷ் சொல்லலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து நம்ம ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கனாமி, பாலிட்டி அப்படின்னு சொல்லி சயின்ஸ் முதற்கொண்டு நம்ம எல்லாருமே ஓரளவு படித்து முடிச்சிடுறோம். அதில் நம்மளால ஸ்கோர் எடுக்க முடியுது. ஆனால் அந்த நம்ம பாஸ் பர்சன்டேஜ் அந்த உள்ள கட் ஆஃப் உள்ள போகிறதுக்கான 1 மார்க் அந்த 2 மார்க் எதில் நம்ம போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இங்கிலீஷ்ல போகுது. ஓகே, நிறைய பேர் வந்து போன டைம் வந்து இங்கிலீஷ்ல வெறும் 2 கொஸ்டின் ரைட்டு, ஆனால் அவங்களுடைய பாஸ் பர்சன்டேஜுக்கான தேவையான மார்க் வந்து 1 மார்க், அதாவது 2 கொஸ்டின்ஸ் தான் இருந்திருக்கும். அந்த 2 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல வந்து 2 கொஸ்டின் வாங்கியிருந்தா நம்மளால பாஸ் பண்ணியிருக்க முடியுமே அப்படின்னு நிறைய பேரோட எண்ணம் வந்து கட்டாயமாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நம்ம இங்கிலீஷ்க்கு அதிகமான ப்ரெஷர் பண்ணுறோம். நிறைய பேரோட வெற்றி வாய்ப்பை தட்டி பறிக்குது. அதை நம்ம ஷார்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேலா? ஓகே, இதில் நம்ம பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு என்னென்ன டாபிக்ஸ்லாம் கேட்குறாங்கிறத நான் சொல்லிடுறேன். கொஸ்டின் டேகு, இடியம்ஸு, பிரேஸு, கிளாஸஸ்ஸு, இஃப் கிளாஸு, டென்ஸு, ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸு, ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சு, சினானியம்ஸ், ஆண்டோனியம்ஸ், ஹோமோஃபோன்ஸு, ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சு, அதுக்கப்புறம் கன்ஜெக்ஷன், ப்ரீபொசிஷன், அப்புறம் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், அதுக்கப்புறம் சம் ஆஃப் புக் பேக் கொஸ்டின்ஸ். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் இருக்கு. இவ்வளவுதான் சிலபஸ். ஓகேங்களா? இவ்வளவுதான் சிலபஸ். இந்த சிலபஸ்ல இருந்து மட்டும்தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. புக்லையும் இதுதான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம புக்ஸ் நம்ம போட்டிருப்போம், நிறைய பேர் புக்ஸ் வாங்கியிருப்பீங்க. அந்த புக்ஸை நீங்க பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் சிலபஸ்ல இருக்கும். இது மட்டும் தான் புக்ல இருக்கு. இப்போ நியூ புக் பேஸ் பண்ணி இந்த புக்ல இருக்கிறது மட்டும் தான் இருக்கும். இதை தாண்டி சிலபஸ் கிடையாது. அதனால புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம இங்கிலீஷை பொறுத்த வரைக்குமே நம்மளால மினிமம் கேரண்டி மார்க்ஸ், அதாவது 10க்கு 8லிருந்து 7 மார்க் வந்து கட்டாயமாக வாங்க முடியும். வெறும் கொஞ்சம் ஒரு ரொம்ப மினிமமான டாபிக்ஸ் நம்ம படிக்கும் பொழுது 10க்கு 7 கொஸ்டின் கட்டாயம் நம்மளால வாங்க முடியும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 3 கொஸ்டின் வந்து நம்மளோட ப்ராக்டிஸ் மூலம் வாங்கக்கூடிய கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். அப்போ நம்மளால மினிமம் கேரண்டி அந்த 10க்கு 7 அப்படின்னா நம்மளால கட்டாயமாக அந்த வெற்றி இதில் உள்ள கட் ஆஃப்ல இருக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டேக், இப்போ கொஸ்டின் டேக் பார்த்தீங்க அப்படின்னா 2023 எஸ்ஏலையும் கேட்டிருக்காங்க, 2022 எஸ்ஏலையும் கேட்டிருக்காங்க, 2020 எஸ்ஏலையும் கேட்டிருக்காங்க. அதாவது கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து எல்லா எக்ஸாம்லையுமே 2020 இருந்து எல்லா எக்ஸாம்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டேக் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் கட்டாயமாக படிக்க வேண்டியது என்ன கொஸ்டினுங்க? கொஸ்டின் டேக் அப்படிங்கிற சாப்டர் நீங்கள் கட்டாயம் படிக்கணும். அப்போ 1 கொஸ்டின் டேக் கட்டாயமாக படிக்கணும். ரெண்டாவது வந்து இடியம்ஸ் பிரேஸ். ஓகே, இடியம்ஸ் நம்ம தனியாக பார்க்கலாம். இடியம்ஸ், இந்த இடியம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணிட்டு போனால் போதும், வேற ஒன்றுமே பண்ண தேவையில்ல. இடியம்ஸ்க்கு நீங்கள் பெரிய அளவில் எஃபோர்ட்லாம் போடணும் அவசியமே இல்லை. ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு அதை கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணால் போதும். போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2023 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ நம்மளோட புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஷார்ட் அவுட் பண்ணி ஒரே இடத்துல நம்ம கொடுத்துருப்போம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் வாங்கிக்கணும் கண்டிப்பாக தெரியும். அதே போல் 2022லையும் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்த வருடமும் ஒரு கொஸ்டின் கட்டாயமாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீபொசிஷனல் கிளாஸஸ், பிரேசஸ் அப்படின்னு சொல்லி 2 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்குறாங்க. இதில் வந்து நிறைய இருக்குது. ஜெரன் இருக்கு, இன்ஃபைன்ட் இருக்கு, நிறைய இருக்குது. அந்த சாப்டருக்குள்ள உங்களுக்கு 2 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் கூடிய புக்ஸில் இருக்கக்கூடிய ஒன்றா சேர்த்து ஒரே இடத்துல நம்ம புக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். புக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2023 1, 22 1, 20 1, 15 1, 10 1 எல்லா எக்ஸாம்லையும் இடம்பெற்ற டாபிக்னா டென்ஸ். அப்போ டென்ஸுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ரொம்ப அதான் நம்ம சொன்னீங்களா, இங்கிலீஷை படிக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கான அறிவு நமக்கு வேணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த சாப்டரை கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வச்சு ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு தெரிஞ்சாவே போதுமானது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இஃப் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக். இஃப் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 2022லேயும் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, 2023லேயும் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டட் ஸ்பீச், அதாவது டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் 2023 ஒரு கொஸ்டின், 2020 ஒரு கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம்
சினானியம்ஸ் ஆண்டனியம் நிறைய பேர் கேட்கக்கூடியது சினானியம்ஸ் ஆண்டனியம்ஸ் நான் எப்படி சார் என்ன சார் பண்ணலாம் என்ன பண்ணுறது ஒன்றுமே இல்லைங்க. சினானியம்ஸ் ஆண்டனியம்ஸை பொறுத்த வரைக்குமே ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து இப்போ நம்ம நியூ புக்கில் வந்து சினானியம்ஸ் ஆண்டனியம்ஸ் தனியாக கொடுக்கல, புக் பேக் கொஷின்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்லேயே வந்து புக் பேக் கொஷின்ஸ் சொல்லி நம்ம கொடுத்துருப்போம். அதில் வந்து உங்களுக்கு சினானியம்ஸ் ஆண்டனியம்ஸ் வந்து இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சினானியம்ஸ் ஆண்டனியம்ஸ் ரொம்ப நீங்கள் பயப்பட தேவையில்ல. ஜஸ்ட் வந்து மீனிங் ஏதாவது ஒரே ஒரு மீனிங் தெரிஞ்சாலும் போதும், ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு சினானியம்ஸ் ஆண்டனியம்ஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் 2022 இது மொத்தமாக 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2010 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2023 கேட்டிருக்காங்க. ஹோமோஃபோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2022 ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, 2023 எந்த ஒரு கொஸ்டின் இடம்பெறல. ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா அதே போல ஹோமோஃபோன்ஸ் வந்து 2020 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 2020 வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோஃபோன்ஸ் வந்து 2 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டிருந்திருப்பாங்க. ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் வந்து 2022 1, 20 1, 2015 1. கட்டாயமா இந்த முறை 2025 நடக்கக்கூடிய எக்ஸாம்ல கட்டாயமா உங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் கட்டாயமா இடம்பெறும். அதே போல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஓகேலா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல வெர்ப் எது, சப்ஜெக்ட் எது, இது மாதிரி ஒவ்வொன்றா தனித்தனி அட்வெர்ப் எது அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து 2022 ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே போல 2015 ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. கன்ஜெக்ஷனை பொறுத்த வரைக்குமே வந்து 2022 ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதாவது இது வரைக்கும் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வரைக்கும் என்ன இருக்கு பாத்தீங்களா, இந்த டாபிக்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 மொத்தம் நீங்க படிக்க வேண்டியது 12 சாப்டர். நீங்க படிக்க வேண்டியது ஜஸ்ட் ஒரு 12 சாப்டர். இந்த 12 சாப்டரை உங்களால வந்து ஃபுல்ஃபில்லா கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னாவே உங்களால மினிமம் கேரண்டியா 7 ல இருந்து 8 கொஸ்டின்ஸ் உங்களால எடுக்க முடியும். அப்ப நம்ம 12 சாப்டருக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். அதன் பிறகு வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ப்ரீபொசிஷன்ல ஒரு கொஸ்டின், சூப்பர்லேட்டிவ்ல ஒரு கொஸ்டின், அப்புறம் 2010 15 ஒரே ஒரு புக் பேக் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இவ்வளவுதான். இப்போ இந்த சாப்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த எக்ஸாமினேஷன்ஸ்ல கேட்கப்பட்ட கேள்விகள். ஏன்னா இப்போ 2022 இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் சேஞ்ச் பண்ணி அதில் மார்க்ஸ் பேட்டர்ன்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. தமிழ்னா 10 கொஸ்டின், இங்கிலீஷ் ஒரு 10 கொஸ்டின் கட்டாயமாக கேட்போம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. 2020க்கு முன்னாடி வரைக்குமே வந்து 7 கொஸ்டின் 5 கொஸ்டின் 5 கொஸ்டின் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து ஃப்ரேம் ஆகிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் 10 கொஸ்டினுங்கும் பொழுது அது வந்து இப்போ வந்து ஒரு மேஜர் ரோல் பண்ணுறதுனால நீங்கள் ப்ரிப்பரேஷன் மெத்தடை கட்டாயமாக மாற்றிக்கோங்க. உங்களால் கட்டாயமாக இந்த இங்கிலீஷில் ஒரு 7 ல இருந்து 8 மார்க் வாங்க முடியும். இந்த சாப்டர்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். ஓகேங்களா, அதான் சொன்னீங்களா, இந்த சாப்டர்ஸை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னாவே உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் கேரண்டியாக 10 ல 8 மார்க் ஓகேங்களா, 10 ல 8 அல்லது 7 மார்க் உங்களால் எடுத்துட முடியும். நல்லா பாருங்கள். நாள் நமக்கு போதுமான நாள் அதிகமாகவே இருக்குது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அதிகமான ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கற்க கஸ்டர் அகாடமி ஆப் மூலம் வந்து ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எங்களோட நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.